ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் போட்டிருந்த ஒரு மினி கீபேட் காம்போ வந்து அன்பாக்சிங் அண்ட் ப்ளஸ் வந்து அதோடைய ஓவரால் ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தா இல்லை இது உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதும் சேர்த்து பார்க்கலாம். பேக்கேஜிங் குட்டாக இருந்தாலும் அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி ட்ராவலில் வரும்போது வேணால் டேமேஜாக இருக்கலாம், இல்லை செல்லர் சைட்லேருந்து ஏதாவது டேமேஜஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி ஃபர்தராக வந்து அது உள்ள என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உள்ளே வந்து பாக்ஸ்குள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு கீபோர்டு ப்ளஸ் வந்து ஒரு அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜர், அப்புறம் இன்பில்ட்டாகவே உள்ளேயே ஒரு பேட்ரி, அப்புறம் ஒரு யூசர் மேனுவல். இதை தவிர பாக்ஸில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் யூசர் மேனுவல் நீட்டாக ஃபுல்லாக இங்கிலீஷில் நம்மளுக்கு புரிகிற மாதிரியான டெக்ஸ்ட்லேயே ஃபாண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. கீ வந்து வெறும் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கிளிக்கி ஃபீல் இருக்குது. மற்றபடி சொல்லணுன்னா வந்து ஆன் ஆஃப் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக. நம்ம நோக்கியா பேட்டரி பார்த்துருப்பாங்க ஓல்டு ஸ்டைல், அதே ஸ்டைலில் வந்து இது கொடுத்துருக்காங்க. வித் ரிசீவர் வந்து உள்ளே ஹோல்டு பண்ணுறனால இதனால் நமக்கு தொலைகிறது பிரச்சனை இருக்காது, ஏன்னா உள்ளே வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். வேறு பேட்ரிஸ் வந்து AAA பேட்டரிஸ் போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, பட் ஆனால் அதோடைய கனெக்டர் வந்து ப்ரொவைட் பண்ணல. அது ஜஸ்ட்டு சும்மா எம்டியாக தான் இருக்குது. பேட்ரி வந்து வரும்போது சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு. மேபி வந்து பேட்டரியோட வோல்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன், பட் அதில் 3.7 இருக்குது. பேட்ரி சார்ஜர் இல்லை, பட் ஆனால் அதோட வோல்ட் வந்து கண்டிஷன் வந்து பேட்டரி நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. 3.64 நியர்பையில் இருக்குது. ஸோ பேட்டரி வந்து ஸ்டில் நல்லாவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பேட்டரி போட்டு ஆன் பண்ணும்போது ஆன் ஆகலை, சார்ஜ் சுத்தமாக இல்லாதனால ஆன் ஆகவே இல்லை. அங்கே ஸோ சார்ஜர் போடலான்னு சொல்லிட்டு பவர் பேங்க் எடுத்து சார்ஜர் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். சார்ஜ் போடும் போதே அதோட இண்டிகேட்டர் வந்து ஆகுது. ஃபஸ்ட்டு சார்ஜ் போடும்போது ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் சார்ஜர் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஏன்னா பேட்டரி வந்து நல்லா ட்ரையாக இருந்திருக்கும். ஸோ ஆன் பண்ண உடனே அதோடைய இண்டிகேட்டர்ஸ் வந்து க்ரீன் லைட்டில் வந்து இண்டிகேட் ஆகுது. ஸோ இது ஒரு பேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கலர்ஃபுல்லாகவும். நைட் டைமில் கூட இது வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான எந்த ஒரு பவர் சோர்ஸும் தேவையில்லை. இதுலேயே வந்து பேக் லைட்டு கீஸ் லைட் இருக்கிறனால ஓரளவுக்கு என்எஃபாக இருக்குது. இது லைட் ஆஃப் பண்ணிட்டு போகும்போது எடுத்த அந்த நைட் டைம் வீடியோ ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு லூமினஸ் நல்லாவே கிடைக்குது. நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து ஃபர்தராக ஓடிஜி கேபிள் போட்டு மொபைல் ஃபோனில் செக் பண்ணுறோம். மொபைல் ஃபோன் செக் பண்ணும்போது அதை கனெக்ட் பண்ண உடனே அதை கான்ஃபிகரேஷன் ஃபிசிக்கல் கீபோர்ட் அந்த இண்டிகேட்டர் வந்துருச்சு. ஸோ டச் கண்ட்ரோல் கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது, போக போக தான் அது கொஞ்சம் லேட்டராக வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன், ஈஸியாக ஓப்பன் ஆகுது. ஸோ மொபைல் ஃபோனில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு. சில பேர் மொபைல் வந்து டேமேஜாக இருக்கலாம், சில இடத்துல வந்து டச் பண்ணாத இடத்துல கூட இந்த மாதிரி ஒரு டெம்பரவரியாக டச் டிஸ்பிளே மாற்றுற வரைக்குமே அந்த மாதிரி ஒரு ஈஸியான யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேட்கட்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மெயினாக ஓடிஜி கேபிள் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீஸ் எல்லாம் வந்து நல்லாவே வந்து ஃபங்க்ஷன் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது, சீக்கிரமாகவே இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ அது சொன்ன மாதிரி வந்து அந்த டச் மட்டும் கொஞ்சம் இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். லேப்டாப்லேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பட் இதில் வந்து சில லேப்டாப் இருக்கிற கீஸுக்கும் இதில் இருக்கிற கீஸுக்கும் சில டிஃப்ரென்ஸில் இருக்குது. ட்ராவல் டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காம்பேக்டான ஒரு டிவைஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிவைஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒரு சின்ன டிவைஸ், சின்ன சைஸில் இருந்தாலும் மவுஸு கீபேடு ரெண்டுமே உங்களால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு ஈஸியாகவும், ப்ளஸ் வந்து லேப்டாப்பில் மவுஸு கீபேடில் பண்ணுற அந்த சேம் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஒரு கீபேட்லேயே பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கும் வந்து பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு காம்பேக்ட் சைஸில் பண்ணணுன்னா இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். மேபி இதோட தேவையான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைன்னா வாங்கி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மேபி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு.